இந்த வீடியோவில் ஒருத்தர் பாம்பை கீழே போடுறாரு. அது திரும்ப திரும்ப மலாக்க விழுகுது. இது உண்மையிலே இந்த பாம்பு செத்து போச்சா, இல்லை அரை உசுரா இருக்கா, இல்லை செத்த மாதிரி நடிக்குதா அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ வர பாம்பு வட அமெரிக்காவில் உள்ள ஈஸ்டர்ன் ஹாக்னோக்ஸ்டேக்னு சொல்லுவாங்க. எனக்கு தொந்தரவு பண்ண அப்படின்னா இப்போ தலையை தூக்கி நிப்பாட்டும். திரும்ப தான் தொந்தரவு பண்ண அப்படின்னா அது என்ன பண்ணுது மட்டும் பாருங்க. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? பாக்குறதுக்கே அதிசயமா நகைச்சுவையா இருக்குல்ல. இது வேற ஒண்ணும் இல்ல, தான் உயிரை காப்பாத்திற்காக செத்தது மாதிரி இந்த பாம்பு நடிக்குது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெத் ரிஸ்க்னு சொல்லுவாங்க, சயின்டிஃபிக்கா தெரோண்டசிஸ் சொல்லுவாங்க. இது பரிணாமத்தில் தான் உயிரை காப்பாத்திற்காக இயற்கை வித்த ஒரு பாதை ஒன்று. அது என்னன்னா, இங்கே நிறைய விலங்குகள் வந்து தான் இறையை வேட்டையாடி அப்படியே சாப்பிடும். சில விலங்குகள் தான் அதை செத்து போனதையோ இல்லை மிச்ச மீதி சாப்பிடும். இந்த பாம்புக்கு தெரிஞ்சிருக்கு தன்னை பிடிக்கிற எதிரி உயிரோட சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படி பிடிக்க வரும்போது இந்த மாதிரி தலைகப்புறம் கீழே படுத்து நாக்கை வெளியிட்டு தன் உடம்புலேருந்து ஒரு ஸ்மெல்லை வெளியிடும். இதை பார்த்துட்டு அந்த விலங்குகளை செத்து போச்சு நினச்சி ஏமாந்து போயிடும். அது போன பிறகு இந்த பாம்பு திரும்ப நார்மல் ஆகி அங்கேருந்து ஓடி வந்துடும். இது அந்த பாம்பு மட்டும்தான் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம நாட்டில் இந்தியாவில் உள்ள தண்ணி பாம்பு, எண்ணெய் பனையன், உழவன் பாம்பு, வெள்ளிக்குளவரியன் இந்த பாம்புகளுமே இந்த மாதிரி நடிக்கும், டெத் டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, பாம்பு உயிரோட இருக்கோ இல்லையோ கிட்ட போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா சில பேர் செத்து போன பாம்பை கையில் வச்சு வீடியோ எடுத்து போடுறாங்க. மேபி ஒருவேளை யாராவது அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பாம்பு வழியில் இருக்கும், அப்போ கடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று இந்த மாதிரி ஒரு பாம்பு நடித்து மழை கிடக்கு அப்படின்னா அதுவும் கடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் பாம்புகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நமக்கு நல்லது, அந்த பாம்புக்கு நல்லது. இந்த பிஹேவியர் இந்த பாம்பை தவிர சில பூச்சிகள், சிலந்திகள், சில பறவைகள் கூட இந்த பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பரிணாம வளர்ச்சியில் அது உயிர் காப்பதற்காக இயற்கையாகவே ஒன்று மேம்படுத்திகிட்டே இருக்கும். அதில் ஒன்று தான் இது. இந்த மாதிரி வீடியோக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கையை காதலிங்கள், இயற்கையை பாதுகாப்போம்.